பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு உங்களை வேதமே மனமகிழ்ச்சியில் சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நிச்சயமாகவே ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசி நம்மை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் அவருடைய வேதத்தை நாம் தியானம் பண்ணுகிறோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மை தைரியப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார், நற்குணசாலிகளாய் மாற்றுகிறார். நம்ம கடந்த 2 வாரங்களாக ஒரு டாபிக்ல நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். எசேக்கியேல்ல இருந்து ஆண்டவர் என்னென்ன காரியங்களை நம்ம இடத்துல இருந்து விளக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து வருகிறார் என்பதனை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரங்கள்ல கடினம், கலகம், கர்வம், கலைகள் ஆகிய காரியங்கள் எல்லாம் நம்ம இடத்துல இருந்து விலகணும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். அதை பார்த்து நீங்க பயனடைங்க. இன்றைக்கும் அதனுடைய தொடர்ச்சியாக தான் நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக நம்ம ஜெபம் செய்து ஆரம்பிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவரே, இந்த வாரமும் அப்பா, இந்த மாலை நேரத்தில் நாங்கள் ஒரு குடும்பமாக நாங்கள் இணைந்து ஆண்டவரே உம்முடைய வேதத்தை நாங்கள் தியானிக்க காத்திருக்கிறோம் அப்பா. உம்முடைய வேதத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது, அதை தியானிக்கும் பொழுது ஆண்டவரே, ஆவியானவரே, நீர் எங்களோடு இடைப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஒவ்வொருத்தரோடு நீங்கள் பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களிடத்தில் காணப்படுகிற தேவையில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் அகற்றி போட ஆவியானவர் நீர் எங்களோடு இடைப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கேற்ற ஆண்டவரே, உமக்கேற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய், உமக்கேற்ற கனிகளை கொடுக்கிறவர்களாய் எங்களை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் 2ஆம் அதிகாரத்தில் நீ காலூன்றி நில், நான் உன்னோடு கூட பேசுவேன் என்று சொன்ன பொழுது அவர் தேவனுடைய சமூகத்திலே தரித்து நிற்கிறார். அப்பொழுதுதான் ஆண்டவர் விளக்க வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் பேசினார் என்பதை நம்ம பார்த்தோம். இந்த நாட்களிலும் நீங்கள் உங்களுடைய வேலைகளை கொஞ்சம் ஒதுக்கி வைத்து ஆண்டவருடைய சமூகத்திலே தரித்து நிற்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. என்னென்ன காரியங்கள் நம்மில காணப்பட வேண்டாத காரியங்கள் எவற்றையெல்லாம் நாம் அகற்ற வேண்டும் என்பதை கர்த்தர் கற்றுக் கொடுக்கும் பொழுது உடனே நீங்கள் அதற்கு அர்ப்பணிக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தார் எனக்கு களிம்பாய் போனார்கள். அவர்கள் எல்லாரும் குகையிலுள்ள பித்தளையும் தகரமும் இரும்பும் ஈயமுமாயிருக்கிறார்கள். அவர்கள் வெள்ளியின் களிம்பாய் போனார்கள். பிரியமானவர்களே, இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், களிம்பாய் போனார்கள். இஸ்ரவேல் புத்திரர், அவர்கள் இஸ்ரவேல் புத்திரர் தான், ஆனால் அவர்கள் களிம்பாய் போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ களிம்பு என்றால் என்ன? ஒரு வேஸ்டான ஒரு காரியம் சொல்லலாம், அன்வான்டான ஒரு காரியம் சொல்லலாம். இப்போ கோல்டுலாம் மண்ணிலேருந்து எடுக்கிறாங்க. அதில் நிறையா டர்ட், டஸ்ட்டு, அன்வான்டான சப்ஸ்டன்சஸ்லாம் இருக்கும். கசடு, கழிவு. ஸோ கழிவுகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதிலிருந்து அந்த கோல்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கும் போது மீதம் இருக்கிற அந்த டர்ட்டான காரியங்கள் எல்லாம் களிம்பு அப்படின்னு சொல்லலாம். அதுதான் நீதிமொழிகளில் ஒரு அருமையான வசனம் உண்டு. நீதிமொழிகள் 25:4. வெள்ளியினின்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும். ஆமேன். அப்போ ஒரு பாத்திரத்தை, வெள்ளி பாத்திரத்தையோ பொன் உடைமையோ செய்யணும்னா அதில் இருக்கிற களிம்பு முதல்ல வெளியேற்றப்படணும். அப்போ தான் நல்ல உடைமைகள், அதாவது நல்ல ஆபரணங்கள் அல்லது நல்ல வெசல்ஸ் நம்ம செய்ய முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் புத்திரர் களிம்பாய் போனார்கள். அப்போது இன்றைக்கி நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற களிம்பு நீக்கப்படும் போதுதான் தேவன் விரும்புகிற ஒரு வெசலாக, அதாவது ஒரு பாத்திரமாக நம்ம மாற முடியும். அதனால தான் ஆண்டவர் சுத்திகரிக்கிறார். அப்போ எப்படி சுத்திகரிப்பார் என்று நமக்கு தெரியும். வெள்ளியும் பொன்னையும் அக்னியில் போட்டு அதை சூடேற்றி அதில் தன்னுடைய முகம் தெரியும்படி அவ்வளோ சூடாக்குவார். அப்பொழுது அந்த எல்லா களிம்புகளும் வெளியே போயிடும். ஒன்லி கோல்டோ சில்வரோ மட்டும் நிலைத்திருக்கும். அதே மாதிரி தான்
சில சமயங்கள்ல ஆண்டவர் சில சோதனைகள் மூலமாக, உபத்திரவங்கள் மூலமாக, உபத்திரவத்தின் குகை என்று சொல்லப்பட்டது போல உபத்திரவங்கள் மூலமாக கர்த்தர் நம்மை அக்னியில் புடமிடுவது போல புடமிடுவார். ஸோ ஏன் ஆண்டவரை இவ்வளோ உபத்திரவம், ஏன் போராட்டம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அவர் சொல்லுவார், உன்னை நான் வெள்ளியாய் ஒரு சுத்த பொன்னாக விளங்கும்படி தான் இவ்வளோ புடமிடுறேன், உன்னில் இருக்கிற களிம்புகள் வெளியேற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுவார். இந்த அதிகாரத்துல இஸ்ரவேல் புத்திரருக்குள்ள இருந்த களிம்புகள் அது எதை குறிக்கிறது என்று அழகாய் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதை குறித்து நம்ம பார்க்க போறோம். அது மாத்திரமல்ல, இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போறோம். ஒவ்வொரு காரியமா நான் சொல்லும் பொழுது நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், குறிப்பெடுத்து கொள்ளுங்கள். ஒரு நாள் தனியா உட்கார்ந்து தேவனுடைய சமூகத்துல, அப்பா இந்த களிம்புகள் எல்லாம் என்னை விட்டு போகட்டும், என்னை சுத்திகரிங்க, நல்ல ஒரு உடைமையாக, நல்ல ஒரு பாத்திரமாக என்னை வனைந்து கொள்ளுங்கள் என்று நீங்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் அற்புதமான ஒரு பாத்திரமாக உங்களை வனைந்து கொள்வார். ஆமேன். இன்றைக்கு கூட நம்ம வேதத்தில் வாசிக்கிறது போல யோசேப்பை ஆண்டவருடைய வசனம் புடமிட்டது அப்படின்றது போல இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த வசனத்தின் மூலமாக புடமிட்டு நம்ம இடத்துல இருக்கிற களிம்புகள் எல்லாவற்றையும் நீக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் பொழுது இந்த வசனங்கள் நம்மை புடமிடும். ஆமென். ஸோ முதலாவதாக 22ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு ஃபுல்லாகவே பைபிள் ஸ்டடி ஆல்மோஸ்ட் 22ஆம் அதிகாரம் எசேக்கியல்ல தான் இருக்கிறது. அப்போ 3ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். அதை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் காலம் வரத்தக்கதாக உன் நடுவிலே இரத்தம் சிந்துகிறதும் உன்னை தீட்டுப்படுத்தத்தக்கதாக உனக்கே விரோதமாய் நரகலான விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிறதுமான நகரமே. இங்க பார்க்கிறோம், விக்கிரக ஆராதனை, நம்மையே தீட்டுப்படுத்துறபடி நமக்கே விரோதமான விக்கிரக ஆராதனை. கடந்த வாரத்துல கூட நம்ம விக்கிரக ஆராதனை குறித்து நம்ம பார்த்தோம். நம்ம இடத்துல இருந்து களைந்து போட வேண்டிய கலைகள்ல ஒன்று விக்கிரக ஆராதனை என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். ஸோ அதுல ரொம்ப டீட்டெயிலா விக்கிரக ஆராதனைனா என்ன அப்படிங்கிறதே நம்ம பார்த்தோம் இல்லையா. தேவனை வைக்க வேண்டிய இடத்துல மனுஷரை வைப்பது, உலக ஆசா பாசங்கள், இதெல்லாம் விக்கிரக ஆராதனைக்கு அடையாளமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் பொருளாசை ஆகிய விக்கிரக ஆராதனை, பொருளாசை, பண ஆசை, அப்புறம் புகழாசை, மண்ணாசை இல்லையா, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் விக்கிரகம். ஆண்டவரை ஃபஸ்ட்டு வைக்க வேண்டிய இடத்துல வேற எதை வச்சாலும் அது விக்கிரக ஆராதனை தான் என்பதை நம்ம பார்த்தோம். ஆண்டவருக்கு விக்கிரக ஆராதனை பிடிக்காது. ஸோ இந்த நாளில் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி விக்கிரக ஆராதனையிலிருந்து எங்களை விடுதலையாக்குங்கப்பான்னு கேட்கும்போது கர்த்தர் நம்மை விடுவிப்பார். ஸோ 2வது களிம்பு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அதே அதிகாரத்தில் 4ஆம் வசனம் 6ஆம் வசனம் 2 வசனத்தையும் நம்ம வாசிப்போம். நீ சிந்தின உன் இரத்தத்தினால் நீ குற்றம் சுமந்ததாகி நீ உண்டு பண்ணின உன் நரகலான விக்கிரகங்களினால் நீ தீட்டுப்பட்டு உன் நாட்களை சமீபிக்க பண்ணி உன் வருஷங்களை நிறைவேற்றினாய். ஆகையால் நான் உன்னை புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாகவும் தேசங்களுக்கெல்லாம் பரியாசமாக வைப்பேன். இதோ இஸ்ரவேலின் அதிபதிகளில் அவரவர் தங்கள் புய பலத்துக்கு தக்கதாக உன்னில் இரத்தம் சிந்தினார்கள். இந்த வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது இரத்தம் சிந்துதலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ லிட்ரலாக பார்த்தா கொலை பண்ணுறது. ஸோ ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியம் கொலை செய்கிறது அல்லது இரத்தத்தை சிந்துறது. இதை குறித்து நம்ம யோசிக்கும் பொழுது யாத்திராகமத்தில் ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுப்பார், கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லி. ஆனால் மத்தேயுக்கு வரும்பொழுது புதிய ஏற்பாட்டில் 5ஆம் அதிகாரத்தில் உன்னுடைய சகோதரனை மூடனே என்று சொன்னால் அல்லது உன்னுடைய சகோதரனை கோபித்து கொண்டால், வேதனைப்படுத்தி பேசினால் அது கொலை செய்வதற்கு சமம் என்று கர்த்தர் பேசுகிறார். ஸோ இந்த நாட்களில் ரத்தம் சிந்துதல் அப்படின்னா கத்தியை வச்சு குத்துறது அப்படின்னு நினைக்காதீங்க. பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்கள் உண்டு என்று நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்கு. எத்தனை முறை நம் சகோதரர்களை, சகோதரிகளை மற்றும் மற்றவர்களை, பிள்ளைகளை நம்ம கோபப்படுத்தி பேசுகிறோமோ அதெல்லாம் ரத்தம் சிந்துவதற்கு சமம். ஆனால் ஆண்டவரிடத்தில் இன்னைக்கு மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே, தேவையில்லாமல் பிறரை காயப்படுத்துகிற வார்த்தைகள் பேசக்கூடாது. மற்றவருடைய இருதயத்தை புண்படுத்துகிற அளவுக்கு, அவ்வளோ ஓங்கி பாய்கிற அளவுக்கு, வெற்ற அளவுக்கு, நாங்கள் வேதனைப்படுத்துகிற அளவுக்கு நாங்கள் பேசக்கூடாதுப்பா அப்படின்னு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆமென். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. ஸோ மற்றவங்களை நம்ம நிந்திச்சு பேசுகிற வார்த்தை இருதயம் வரைக்கும் போய் பிளக்கும், அப்போ ரத்தம் சிந்தப்படும். ஸோ இதெல்லாம் ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியங்கள் என்று சொல்லுகிறார்.
இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். முக்கியமான ஒரு வசனம், நீதிமொழிகள் 6:16-17. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன: மேட்டிமையான கண், பொய்நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை. இதில் பார்க்கும்போது ரத்தம் சிந்துற கைன்னு எழுதப்பட்டு இருக்கிறது. அதுவும் குற்றமற்றவருடைய இரத்தத்தை சிந்துகிற காரியம். இதை சொல்லும் பொழுது கோர்ட் கேஸில் நிரபராதிகளை இழுத்து தேவையில்லாமல் அவர்கள் மேலே குற்றம் சுமத்தி அவர்களை வேதனைப்படுத்துறது. இன்னைக்கு நிறையா அப்படிதானே, பணபலம் இருக்கிறதுனால, அப்புறம் ஆள்பலம் இருக்கிறதுனால தங்களுக்கு வர வேண்டிய கேஸ் எல்லாம் மறைச்சி வேற யார் மேலேயாவது போட்டு அவங்கள அப்படியே தன்னை மூடி மறைக்கிறதுக்காக மற்றவங்களை தூக்கில் தண்டனை எல்லாமே அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ இது நிரபராதிகளை, குற்றமற்றவர்களுடைய இரத்தத்தை சிந்துவதற்கு அடையாளம். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. இன்னும் பார்க்கும் பொழுது குற்றமற்றவருடைய இரத்தம் சிந்துதல்னு சொல்லும் பொழுது அபாஷனை குறிக்கிறது. ஒரு குழந்தை குற்றமற்றது, கரு உருவாகிறது. ஆனால் அநேகருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது பெண் குழந்தை 2 பிறந்துச்சு, 3வது குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் வேண்டாம், அதனால் அபார்ஷன் பண்ணணும் அப்படின்னு அபார்ஷன் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தவறான உறவுகளினால குழந்தை உருவாகும் பொழுது அதை கொலை பண்ணுறதுக்காக அபார்ஷன் பண்ணுறாங்க. இதெல்லாம் குற்றமற்றவருடைய இரத்தத்தை சிந்துதல். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் ஒருவேளை நம்முடைய குடும்பங்களில் இப்போ காணப்படலை, இதுக்கு முன்னாடி நாங்கள் செஞ்சிட்டோமே அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே மன்னிங்க, ஏனென்றால் கர்த்தர் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அதை விசாரிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த பாவத்தினால் வந்த சாபம் என் குடும்பத்துக்கு வரக்கூடாதுப்பா என்று சொல்லி நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போகிறீங்க. ஆனால் இனிமே வேற யாரும் இந்த தப்பை பண்ணக்கூடாது என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த அருவருப்புகள், இந்த களிம்பெல்லாம் நம்மளை விட்டு போக கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கிற ஒரு நேரத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். இப்போ நம்ம ஒரு களிம்பா நம்ம பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு களிம்பா ஆண்டவர் நம்மளை விட்டு நீக்கிறதுக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஸோ இந்த செய்தியை நீங்கள் கேட்டுட்டு இருக்கும் போதே, ஆண்டவரே இந்த காரியம் என்னை விட்டு நீங்கட்டும் 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 என்று நீங்கள் ஒப்பு கொடுக்க கர்த்தர் இந்த களிம்பை நீக்கி உங்களை ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக கர்த்தர் வணைந்து கொள்வார். ஆமென். ஆமென். அடுத்ததாக நம்ம 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன்னில் உள்ள தாய் தகப்பனை அற்பமாய் எண்ணினார்கள். ஸோ எசேக்கியேல் 22:19 நம்ம வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் களிம்பாய் மாறினார்கள். எதனாலெல்லாம் களிம்பாய் மாறினார்கள் என்றுதான் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். முதலாவது நம்ம பார்த்தோம் விக்கிரக ஆராதனை, அதுக்கப்புறம் இரத்தம் சிந்துதல். இப்போ நம்ம வாசிச்ச வசனத்தின்படி நம்ம பார்க்கும் பொழுது தாய் தகப்பனை அற்பமாய் எண்ணுகிறதுனால களிம்பாய் மாறினார்கள் என்பதை நம்ம அறிந்து கொள்கிறோம். ஸோ அற்பமாய் எண்ணுதல் அப்படின்னு சொல்லும் பொழுது நீதிமொழிகள் 23:22 வாசிக்கலாம். உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. இன்னும் ப்ராவர்ப்ஸ் 1:8 நம்ம பார்க்கும்பொழுது தகப்பனுக்கு செவி கொடு, தாயின் போதகத்தை தள்ளாதே என்றெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். ஸோ நம்மளுடைய பேரண்ட்ஸ் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணும் பொழுது அவங்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கணும். அவங்கள நம்ம அசட்டை பண்ணக்கூடாது, அற்பமாக எண்ணக்கூடாது. அவங்களுடைய போதகத்தை நம்ம தள்ளாமல் அதற்படி கீழ்ப்படியணும். ஒரு கீழ்ப்படிதலை நம்ம அங்கே பார்க்கணும். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். அந்த வசனத்தில் பார்த்தா, உன் தாய் வயது சென்றவளாகும் பொழுது அவளை அசட்டை பண்ணாரு. சின்ன வயசுல அம்மாவை கண்டாலே பயமா இருக்கும். அம்மா என்ன சொன்னாலும் கீழ்ப்படிஞ்சிருவோம். கம்பை கண்டாலே பயம். ஆனால் வயசாக நீங்கள் என்ன சொல்கிறது, நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமா, நான் யார்கிட்ட பேசுகிறேன் தெரியுமா, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, கூகுள் பற்றி தெரியுமா, ஃபோனை பற்றி தெரியுமா, வாட்ஸ்அப்னா என்னன்னு தெரியுமா. இப்போ இருக்கிற அம்மா அப்பாக்கெல்லாம் கூகுள் ஃபோன் எல்லாமே தெரியும். இருந்தாலும் நிறைய காரியங்கள்ல உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு அசட்டை பண்ணிடுறாங்க. இது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியம். வேதத்தில் இன்னும் நீதிமொழிகள்ல நிறைய காரியங்கள் தகப்பனை தாயும் கனம் பண்ணணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது நீதிமொழிகள் 20:20 வாசிக்கலாமா? தன் தகப்பனையும் தன் தாயும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போம். இந்த வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது தகப்பனையும் தாயையும் நிறைய பேர் தூஷிக்கிறாங்க, தப்பா பேசுறாங்க, அப்புறம் சபிக்கிறாங்க, கெட்ட வார்த்தை கூட போட்டு திட்டுறாங்க. பிரியமானவர்களே, ஒருவேளை சின்ன பிள்ளைங்கள்லாம், வாலிப பிள்ளைங்க நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னா, தயவு செஞ்சு உங்கள் பெற்றோரை நீங்கள் தூஷிக்காதீங்க, கேவலமாக பேசாதீங்க, ஏன் என்னை பெற்றீங்கன்னு கேட்காதீங்க, சபிக்காதீங்க, கெட்ட வார்த்தை பேசாதீங்க. ஏன்னா வேதம் அழகாய் சொல்லுகிறது, தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும்.
அப்போ கார் இருள்ல தான் நமக்கு தீபம் தேவை, வெளிச்சம் தேவை. ஆனா கார் இருள்ல நம்ம போகும்பொழுது, அதாவது இருளான சூழ்நிலையில போகும்போது வெளிச்சம் இல்லைன்னா எப்படி இருக்கும்ல, திடீர்னு அப்படி அணைஞ்சு போகும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா தாய் தகப்பனை நீங்க கனம் பண்ணணும். இன்னும் நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்திலையும் ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. நீதிமொழிகள் 30:17. தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும். இவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை இல்லையா? காகங்கள் கண்ணை பிடுங்கிரும். அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம ரொம்ப ஈஸியா அசால்ட்டா இருக்கிறோம். பட் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியம், பெற்றோரை கனம் பண்ணணும். எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொல்லும்பொழுது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். அது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் நன்மை உண்டாவதற்கும் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ பெற்றோரை நம்ம ரொம்ப கனம் பண்ணணும். அதே நேரத்துல பெற்றோர் தயவு செஞ்சு உங்களுடைய பிள்ளைகளை கோபம் ஊட்டக்கூடாது. அதே ஆண்டவர் தான் சொல்லுகிறாரு, அதே அதிகாரத்துல, பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதீங்க. பிள்ளைங்க நம்மளை தூஷிக்கிற அளவுக்கு, பிள்ளைங்க நம்மளை அசட்டை பண்ற அளவுக்கு பெற்றோர் நடக்கக்கூடாது. ஸோ ஒரு வயசுல நம்ம பிள்ளைங்களை அடிக்கலாம், விரட்டலாம். ஒரு வயசுக்கு மேல உலக பிரகாரமான மக்களே சொல்றாங்க, தோளுக்கு மேல வளர்ந்தா அவன் தோழன் சொல்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட பிள்ளைங்களையும் போட்டு ஸ்ட்ரிக்டாக விரட்டி 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 திட்டிட்டு அடிச்சுட்டு இருந்தா பிள்ளைங்க அதுக்கப்புறம் மதிக்க மாட்டாங்க. ஸோ பிள்ளைங்களை கோவப்படுத்தக்கூடாது. கத்தருக்கேற்ற சிக்ஷையில வளர்க்கணும். எதுவும் எல்லை மீறி போச்சா, ஜெபத்துல உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு வரும் பொழுது கத்தர் எல்லாவற்றையும், சூழ்நிலைகளை, அவனுடைய காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். ஸோ பெற்றோரும் கேர்ஃபுல்லா நம்ம நடக்கணுங்கிறதை கத்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். உண்மையாகவே பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே அந்த ஃப்ரெண்ட்லி பாண்ட் இருக்கும் பொழுது, அந்த அட்வைசஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோ அவங்க ஃப்ரெண்ட்லியாக சொல்லும் பொழுது அது ஈஸியாக இருக்கும் அவங்க எடுத்துக்கொள்கிறதுக்கு. எப்பவுமே ஸ்ட்ரிக்டாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அது ஒரு வெறுப்பையும் ஒரு இடைவெளியும் உண்டாக்குறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள அன்பு பெருசாக இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே அது ஒரு அட்வைஸ் கொடுக்காமலே, இது அப்பா அப்பாவுக்கு விருப்பம் இல்லாத காரியமாச்சே, இது நம்ம செய்யக்கூடாது, நம்ம அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது, நம்ம அவங்கள துக்கப்படுத்தக்கூடாது, இப்படி நம்ம செய்கிறதுனால அவங்க வருத்தப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக அந்த சில்ட்ரன் வந்துடுவாங்க. ஸோ நம்ம அன்பு முதல்ல அந்த எனி ரிலேஷன்ஷிப் இல்லையா, நம்ம அன்பில் நம்ம எல்லாமே சாதிக்கலாம். அதே நேரத்துல பிள்ளைகள் இந்த அளவுக்கு தாய் தகப்பனை கனம் பண்ணாமல் அசட்டை பண்றதுக்கு மற்றொரு ரீசன் என்னன்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், தவறான ஃப்ரெண்ட்ஷிப். இப்போ பெற்றோரும் பிள்ளைகளும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இல்லைன்னா தவறான ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க தவறான விதத்தில் பிள்ளைங்களை நடத்துறதுனால அவங்க அந்த மாதிரி வழி விலகி போகிறாங்க. ஸோ பெற்றோர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், கத்தரிடத்தில் ஞானத்தை கேட்கணும், ஆண்டவரை நோக்கி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது கத்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதே வேளையில் பிள்ளைங்க தயவு செஞ்சு நீங்கள் உங்களுடைய தாயை கனம் பண்ணணும், தகப்பனை கனம் பண்ணணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருங்க. அடுத்ததாக இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதே 7ஆம் வசனத்தில், உன் நடுவில் பரதேசிக்கு இடுக்கண் செய்தார்கள், உனக்குள் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்கினார்கள். இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் இல்லை? பரதேசி, திக்கற்றவர்கள், விதவைகள், இவர்களெல்லாம் ஒடுக்குகிற காரியம் ஒரு களிம்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் யோசித்து பாருங்கள். யாராவது திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீங்க இடுக்கண் பண்ணி இருக்கிறீங்களா? அல்லது விதவைகளை ஒடுக்கி இருக்கிறீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்படிப்பட்டவர்களை வேதனைப்படுத்துவது, ஒடுக்குவது ஆண்டவருக்கு விருப்பமே கிடையாது. அதனால இன்றைக்கு நீங்க ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, இனி நான் எந்த விதத்திலும் விதவைகளையோ, திக்கற்றவர்களையோ, பரதேசிகளையோ, அந்நியர்களையோ, பாவப்பட்டவங்களையோ, எளியவர்களையோ நான் ஆண்டவரை ஒடுக்க மாட்டேன், அவர்களை நான் கைவிட மாட்டேன், அவர்களுக்கு நான் உதவி செய்வேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். இதை குறித்து நம்ம யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27 நம்ம வாசிக்கலாம். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. நான் ஆண்டவர் மேல பக்தியா இருக்கிறேன், ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுல அர்த்தம் கிடையாது. ஆண்டவர் சொல்கிறார், பக்தினா என்னன்னா, திக்கற்ற பிள்ளைங்க, விதவைகள், கஷ்டப்படுறவங்க, அவங்க படுற உபத்திரவத்துல நம்ம அவங்களுக்கு உதவி செய்யணும், விசாரிக்கணும்.
ஸோ இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். நீங்கள் யாரையாவது நீங்கள் ஒடுக்கி இருந்தால், வேதனைப்படுத்தி இருந்தால், திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலத்தை அபகரித்து வச்சிருந்தா, இப்படி ஏதாவது ஒரு காரியத்தில் நம்ம அவங்களை கஷ்டப்படுத்தினோன்னா இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்க. இனி நான் அப்படி இருக்க மாட்டேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களை வெள்ளியாய் மாற்றுவார், களிம்பை நீக்கி போடுவார். ஆமேன். ஆமென். அடுத்ததாக எதனால இஸ்ரவேலர்கள் களிம்பானார்கள் என்பதை நம்ம பார்க்கலாம். 8வது வசனத்தை வாசிக்கலாம். அதிலே அந்த அதிகாரத்திலேயே எல்லாமே இருக்கிறது. நீ என் பரிசுத்த வஸ்துக்களை அசட்டை பண்ணி என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். யாத்திராகமத்துல மோசையின் மூலமாக நியாய பிரமாணத்தை ஆண்டவர் சொல்லும் பொழுது, பலிகளை செலுத்தும் போது பலிகளுக்குரிய நியமங்களை சொல்லும் பொழுது, ஊனமான பலிகள், குறைவுள்ள பலிகள் அவற்றை நம்ம செலுத்தக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வாசித்திருக்கிறோம் இல்லையா? ஊனமான சரீரத்தை உடைய காளைகளோ ஆடுகளையோ நம்ம பலி செலுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி, அதை தான் இங்க நம்ம பார்க்கிறோம், பரிசுத்த வஸ்துக்களை அசட்டை பண்ணி அப்படின்னு சொல்லி. நீ சொல்றது கரெக்டு. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம கொடுக்கணும். பரிசுத்தமான காரியங்களை பரிசுத்தமாக எண்ணணும், அசட்டை பண்ணக்கூடாது. ஸோ நீ சொன்னது போல் காணிக்கை விஷயத்தில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், அசட்டை பண்ணக்கூடாது. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது பெஸ்ட்டாக கொடுக்கணும். அநேகர் இந்த வண்டி நான் புது வண்டி வாங்கிட்டேன், அதனால இது சும்மா தான் நிற்கிது, இதை வேணால் நீங்கள் ஊழியத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்களேன் அப்படின்னு அவங்க யூஸ் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஆண்டவருக்கு கொடுக்காம, தேவையில்லை இது யூஸ்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஆண்டவர் விரும்புகிறது இல்லை. ஆமாம், அதெல்லாம் ஏழைகளுக்கு கொடுக்கலாம். இவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம். அது மாத்திரம் இல்லை, பரிசுத்த வஸ்துக்கள் என்று சொல்லும் பொழுது மல்கியாவில் ஒரு வசனத்தை பார்க்கிறோம். மல்கியாவில் கர்த்தருடைய பந்தி அற்பமாக எண்ணப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வஸ்துனா கர்த்தருடைய பந்தி இல்லையா? ஆனால் அந்த பந்தியை எண்ணமற்று போகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ எப்போவுமே கர்த்தருடைய பந்தியை நம்ம எடுக்கும் பொழுது நம்மை நாமே சோதிச்சறிஞ்சு நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டு அந்த பரிசுத்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் எடுக்கணும். ஆனால் இன்னைக்கு என்னன்னா, கொடுக்குறவங்கள பார்க்கறது, பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்க்கறது, இவங்க கூட எப்படி நான் இந்த பந்தி இருக்கிறது அப்படின்னு தன்னை நீதிமானா நினைக்கிறது, அதெல்லாம் ஆண்டவருக்கு விருப்பம் கிடையாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன்னை நீயே விசாரித்து உன்னை நீயே ஆராய்ந்து பார்த்து இந்த பந்தியில் நீ பங்கெடு. கொடுக்குறவனை ஆராய்ந்து பாரு, பக்கத்தில் இருக்கிறவனை ஆராய்ந்து பாருன்னு சொல்லவே இல்லை. இதை செய்கிறவனை ஆராய்ந்து பாருன்னு சொல்கிறதே இல்லை. ஆனால் நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் செய்கிறதே கிடையாது. இது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியம். இன்னும் ஆண்டவர் வசிக்கிற நம்மை ஆலயமாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஸோ நம்மையே நம்ம பரிசுத்தமாய் வைத்துக்கொள்ளும். நம்ம அவயவங்கள், நம்ம சிந்தை, இருதயங்கள் எல்லாவற்றையும் நம்ம பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். கரெக்ட். ஏன்னா ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார்னு பைபிள்ல இருக்கு இல்லையா? ஸோ நம்மளை தீட்டுப்பட விடக்கூடாது. எந்த காரியங்களும் நம்மை தீட்டுப்படுத்த விடவே கூடாது. இன்னும் பார்க்கும் பொழுது மல்கியாவில் முதல் அதிகாரத்தில் ஊழியம் செய்கிறவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 10ஆம் வசனத்தில், எவன் கூலி இல்லாமல் கதவுகளை பூட்டுவான், எவன் பலிபிடத்தின் மேல் கூலி இல்லாமல் அக்கினியை கொளுத்துவான். ஸோ பலிபிடத்தில் செய்ய வேண்டிய வேலைகள், ஊழியத்துக்கான கதவை, ஆலயத்தின் கதவை பூட்டுற வேலை, இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு கொடுக்கப்படும். ஆனால் கூலிக்காக, ஊதியத்துக்காக, காணிக்கைக்காக அவர்கள் அந்த வேலையை செஞ்சால் அது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியம். இது கிடைக்கும், இந்த ஊழியத்தை செஞ்சால் இது கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடு ஊழியம் செய்யக்கூடாது. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்புறம் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கணும். அது யாத்ராகமத்திலையும் கர்த்தர் சொல்லி இருக்கிறார், இங்கேயும் கர்த்தர் சொல்லி இருக்கிறார், புதிய ஏற்பாட்டிலையும் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய நாளில் பரிசுத்தமாய் நம்முடைய சொந்த பேச்சை பேசாமல், நம்முடைய காரியத்தை செய்கிறதுக்கு முதலிடம் கொடுக்காம, கர்த்தருக்கு எடுத்த காரியங்கள், ஆராதனைக்கு போவது, ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பது, இப்படிப்பட்ட காரியங்களில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இதெல்லாம் செய்யாமல் இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த காரியங்களை வெறுக்கிறார். அதை ஒரு களிம்பாக அவர் பார்க்குறார். அடுத்ததாக கர்த்தர் வெறுக்கிற ஒரு காரியம், அதாவது களிம்பு என்று அவர் சொல்லுகிறது, விளக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். இரத்தம் சிந்தும்படிக்கு அபாண்டம் பேசுகிறவர்கள் உன்னிடத்தில் இருக்கிறார்கள், மலைகளின் மேல் சாப்பிடுகிறவர்களும் உன்னிடத்தில் இருக்கிறார்கள், முறைகேடு செய்கிறவர்கள் உங்கள் நடுவில் இருக்கிறார்கள். இந்த 9ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது இரத்தம் சிந்தும்படிக்கு அபாண்டமாய் பேசுகிறவர்கள், அதாவது
ரத்தம் சிந்துறதை குறித்து நம்ம பார்த்தோம். அதே காரியத்தை தான் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. குற்றமற்றவருடைய இரத்தத்தை சிந்தும்படிக்கு அபாண்டமாய் பொய் சாட்சி சொல்றது, அதெல்லாம் இதில் குறிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக பார்க்கும்பொழுது மலைகளின் மேல் சாப்பிடுகிறவர்கள். அப்போ இது எதை குறிக்கிறது? அப்போ நம்ம ஒரு மவுண்டனில் போய் சாப்பிடக்கூடாதா, ஊட்டியில் சாப்பிடக்கூடாதா, கொடைக்கானலில் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு நினைக்கலாம். அப்படி இல்லை. பொதுவாக மலைகளில் விக்கிரக கோயில்கள், விக்கிரக கிரியைகள் இருக்கும். ஸோ அதை தான் குறிக்கிறது. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட காரியங்களை புசிப்பது, விக்கிரக கோயில்களில் போய் தேவையில்லாத அருவருப்புகளை சாப்பிட்றது, இதெல்லாம் ஆண்டவர் வெறுக்கிற காரியம். இது ஒரு களிம்பு. அப்போ உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிப்பதுக்கு அடையாளம் இல்லையா? அதனால் இன்றைக்கி ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். அடுத்ததாக பார்க்கும் பொழுது முறைகேடு செய்கிறவர்கள். முறைகேடு செய்கிறவர்கள் என்று சொல்லும் பொழுது தவறான காரியங்கள், அடுத்த வசனத்திலலாம் நீங்கள் பார்க்கும் பொழுது அருவருப்பான காரியங்களை செய்வது, அதாவது முறை தவறி உறவு கொள்வது, ஆணோடு ஆண் உறவு கொள்வது, இன்னும் திருமணத்துக்கு முன்பே தவறான உறவு வைப்பது, இப்படிப்பட்ட காரியங்கள் தான் முறைகேடு செய்வது. முறையாக நடக்க வேண்டியதெல்லாம் முறை மாறி நடப்பது முறைகேடு செய்வது. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் செக்ஷுவல் லைஃப்பில் கூட கண்டிப்பாக ஒரு முறை இருக்கணும், ஒரு பரிசுத்தம் இருக்கணும் என்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதை தாண்டி போகும் பொழுது, எல்லை தாண்டி போகும் பொழுது, கணவன் இருக்கும் பொழுது மனைவி வேறு விதத்திலேயோ அல்லது மனைவியை விட்டுட்டு கணவன் வேறு ஒரு ஆளுடனோ தவறான உறவு கொள்ளுதெல்லாம் ஆண்டவருக்கு விருப்பமே கிடையாது. இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது அது களிம்பாய் போவது மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து செய்யும் பொழுது கண்டிப்பா ஆண்டவர் அதற்குரிய தண்டனையை கொடுப்பார். தண்டனையை அனுபவித்து தான் ஆக வேண்டும். அப்போ அந்த தண்டனை பிள்ளைகளுக்கு வரும் பொழுது அது எவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லையா? அதனால் இன்றைக்கு நீங்கள் தீர்மானம் பண்ணிடுங்க, இப்படிப்பட்ட முறைகேடான காரியங்கள், முறைகேடான உறவுகள், தவறான பழக்க வழக்கங்கள் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்னும் முறைகேடு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பிள்ளைகளுக்குள்ளே பாரபட்சம் காட்டுறது. ஈசாக்குடைய வாழ்க்கையில் ஏசா மேலே பட்சமாக இருந்தான்னு பார்க்குறோம். ரெபெக்காளோ யாக்கோபோடு பட்சமாக இருந்தான். இதனால பிள்ளைகள் ஒன்றா வளராமல் அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை வந்ததை நம்ம பார்க்குறோம். அதனால நம்ம பாரபட்சம் காட்டக்கூடாது, முறையாக அன்பு செலுத்தணும் எல்லாரிடத்திலும். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பார்க்கும் பொழுது நமக்கு வரவேண்டிய, முறையாக வரவேண்டிய வருமானம் அல்லது சொத்து கரெக்டாக நமக்கு வரணுமே தவிர அதை விட்டுட்டு தவறான காரியங்களுக்குள்ள நம்ம ஈடுபடக்கூடாது. அதாவது பிறனுடைய எல்லைக்குரிய நீ என்ன செய்யாத, மாற்றாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றவங்களுடைய நிலத்தை அபகரிப்பது, சொத்துக்கள் பிரிக்கும் பொழுது முறையா 2 பிள்ளை இருந்தால் 2 பிள்ளைக்கும் பிரிக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு எனக்கு தான் வேணும், அப்பாவுடைய சொத்து எனக்கு தான், உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி பிரிக்கிறது, இதெல்லாம் முறைகேடுகள். இதெல்லாம் ஆண்டவர் வெறுக்கிற காரியங்கள். ஸோ இன்னைக்கு இப்படிப்பட்ட சொத்து விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்குமானால், உடைய பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுக்குற காரியங்களில், சகோதரர்களுக்குள்ள சொத்து பிரிக்கிற காரியங்கள்லாம் இப்படிப்பட்ட முறைகேடு செய்து கொண்டு இருக்கிற யாராவது இதை கேட்டுட்டு இருப்பீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரிடத்துல மனம் திரும்பிடுங்க. என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, இந்த களிம்பு என்னை விட்டு வெளியேறட்டும் அப்பான்னு கேட்கும்பொழுது கர்த்தர் கண்டிப்பாக உங்களை நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக நம்ம வாசிக்க வேண்டிய வசனம் அதே அதிகாரம் 12-13 வசனங்கள். இரத்தம் சிந்தும்படிக்கு பரிதானம் வாங்கினவர்கள் உன்னில் இருக்கிறார்கள். நீ வட்டியையும் பொலிசையையும் வாங்கி பொருளாசையினால் உன் அயலானுக்கு இடுக்கண் செய்து என்னை மறந்து போனாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இதோ நீ அநியாயமாய் சம்பாதித்த பொருளின் நிமித்தமும் உன் நடுவில் நீ சிந்தின இரத்தத்தின் நிமித்தமும் நான் கை கொட்டுகிறேன். இந்த வசனத்துல பார்க்கும் பொழுது பரிதானம் வாங்குவது, அதாவது லஞ்சம் வாங்குவது, வட்டி வாங்குவது, அப்புறம் கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு சில பொருட்களை வாங்குவாங்க. இந்த காரியத்தை நான் உனக்கு முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் லஞ்சம்தான். இதெல்லாம் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியம். ஸோ சகோதரர்களுக்கிடையே பிரச்சனை உண்டு பண்ணும்படி இந்த மாதிரி காரியங்களெல்லாம் செய்வது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. நம்ம லஞ்சம் வாங்கி ஒரு காரியத்தை செய்யும்போது அது இன்னொருத்தருக்கு அது இடுக்கணா மாறுது. யாரோ ஒருத்தர் பாதிக்கப்படுறாங்க. நிறைய நேரங்களில் பார்த்தா சிலர் அந்த வேலைக்கு லஞ்சம் கொடுத்து வாங்கிடுவாங்க. ஆனால் நியாயமாக போக வேண்டியது இன்னொருத்தருக்காக இருக்கும். அவங்க சில சமயங்களில் வயசாயிட்டு இருக்கோம், சிலருக்கு கல்யாணம் கூட ஆகாது,
கவர்மெண்ட் வேலை இருந்தால் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சில மாப்பிள்ளை சொல்லுவாங்க. அப்போ இந்த வேலைக்காக இப்போ வந்துடும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் சீனியாரிட்டி அவங்க இருப்பாங்க. ஆனால் கீழே இருக்கிறவங்க என்ன செஞ்சிருவாங்க, பணம் கொடுத்து அந்த வேலையை வாங்கிடுவாங்க. ஸோ அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை அப்படியே வேஸ்ட்டாக போயிடும், குடும்பம் வேஸ்ட்டாக போயிடும். அதனால தான் இப்படி பரிதானம் வட்டி வாங்குறதுனால சகோதரர்களுக்கு, அதாவது கூட பிறந்தாதான் சகோதரர்கள் கிடையாது, எல்லாருமே சகோதரர்கள் தான், மற்றவங்களுக்கு நம்ம இடுக்கண் செய்து விடுகிறோம். இதெல்லாம் ஆண்டவர் விரும்பலை. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நீ பொருளாசை நிமித்தம் தானே நீ இதெல்லாம் வாங்குற, ஸோ இதெல்லாம் நான் பார்த்து கை கொட்டுறேங்கிறாரு, அதாவது கை கொட்டி சிரிக்கிறேங்கிறாரு. நீ இவ்வளோ வருமானம் சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம், நீ வாழ போறியா சந்தோஷமா, இன்னொருத்தரை வேதனைப்படுத்திட்டு நீ வாழ போறியா அப்படின்னு ஆண்டவர் சிரிப்பது போல இந்த வசனம் எழுதப்பட்டு இருக்கிறது. ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சின்ன சின்ன காரியங்கள் தான், எல்லாம் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எவ்வளோ பண்ணுறோம், ஈஸியாக பண்ணிடுறோம். அதனால் இன்றைக்கி நீங்கள் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. இந்த சின்ன காரியங்கள் கூட, ஆண்டவரே இது சின்ன காரியம்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு காரியம் கூட ஆண்டவரே நாங்கள் செய்யக்கூடாது, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கன்னு கேட்கும் பொழுது கர்த்தர் அந்த களிம்புகளெல்லாம் நீக்கி நம்மை ஆசீர்வதிப்பார். ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் பொழுது எப்படி இஸ்ரவேலர்கள் ஆண்டவருடைய பார்வையில் களிம்பாயினார்களோ, நம்மளும் இந்த மாதிரி காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் காணப்படும் போது நம்ம வாழ்க்கையும் ஒரு களிம்பாய் காணப்படுகிறது. ஒரு ஒரு அன்வர்த்தியாக வேஸ்டான இம்பியூரான ஒரு வாழ்க்கையாய் காணப்படுகிறது. அப்போ இந்த நேரத்தில் தான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, 20-21 வசனத்தை வாசிக்கலாமா? வெள்ளியையும் பித்தளையும் இரும்பையும் ஈயத்தையும் தகரத்தையும் அக்னியினால் ஊதி உருக்குவதற்காக குகைக்குள் சேர்க்கிறது போல நான் என் கோபத்தினாலும் என் உக்கிரத்தினாலும் உங்களை சேர்த்து வைத்து உருக்குவேன். நான் உங்களை கூட்டி என் கோபமாகிய அக்கினியை உங்கள் மேல் ஊதுவேன், அதற்குள்ளே நீங்கள் உருகுவீர்கள். அடுத்த வசனம், குகைக்குள் வெள்ளி உருகுமா போல் நீங்கள் அதற்குள் உருகுவீர்கள். அப்பொழுது கர்த்தராகிய நான் என் உக்கிரத்தை உங்கள் மேல் ஊற்றிவிட்டேன் என்று அறிந்து கொள்வீர்கள் என்றார். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நான் குகைக்குள்ள போட்டு அக்னியை போட்டு என்னுடைய கோபத்தை எல்லாம் நான் ஊற்றி உங்களை உருக்குவேன், நீங்க உருகுவீர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவருக்கு இதெல்லாம் பிடிக்காதனால கோபத்தை அவர் அக்னியாய் ஊற்றுகிறேன்னு சொல்லுகிறார். ஆனால் அதே வேளையில ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல 1 அதிகாரத்துல நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 25 வசனம். நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். எசேக்கியேல்ல ஆண்டவர் சொல்லுகிறார், என் கோபத்தை நான் அக்னியாய் போட்டு உருக்குவேன்கிறாரு. ஆனா ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புத்தகத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை புடமிடுறது அக்னியினால தான், புடமிட்டு உங்களுடைய இருக்கிற எல்லா களிம்பு ஈயத்தெல்லாம் விலக்கி போட்டு உங்களை சுத்தமான ஒரு பொன்னாக அல்லது வெள்ளியாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே நம்முடைய கோபத்தின் அக்னியினால எங்களை உருக்க வேண்டாம்ப்பா, நாங்க இதெல்லாம் விட்டுட்டு வெளியே வர்றோம், நீங்க எங்களை சுத்திகரிக்கும் அக்னியினால, புடமிடும் அக்னியினால எங்களை சுத்திகரிங்கப்பான்னு கேட்கணும். சுட்டரிக்கும் அக்னி வேண்டாம் ஆண்டவரே, சுத்திகரிக்கும் அக்னியை தாங்கன்னு சொல்லி கேட்கும்போது அந்த அக்னி நம்மை புடமிட்டு எல்லா களிம்புகளை நம்மை நீக்கி சுத்தமாக்கி கர்த்தருடைய கையில ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாக கர்த்தர் மாற்றுவார். ஸோ முதல்ல நம்ம வாசித்தோம் நீதிமொழிகள்ல, வெள்ளியை நின்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும். நல்ல வெசல் அப்படின்னு ஆங்கில வேதாகமத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. 1 தீமோத்தேயுல பார்க்கும்பொழுது ஒரு பெரிய வீட்டில் வெள்ளி, பொண்ணு, மரம், கல் இவற்றாலான நிறைய பாத்திரங்கள் இருக்கிறது. ஆனால் அவைகள் சில கனத்துக்கும் சில கனவீனத்துக்கும் ஆனவைகள். ஒருவன் தன்னை சுத்திகரித்து கொள்ளும் பொழுது அவன் கர்த்தருடைய பார்வையில பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமும் விலையேறப்பெற்ற பாத்திரமும் கனத்துக்குரிய பாத்திரமாய் மாத்திரமல்ல, எஜமானுக்கு பிரயோஜனமான பாத்திரமாக, எந்த நற்கிரியையும் செய்வதற்கு ஆயத்தமான பாத்திரமாக கர்த்தர் மாற்றுகிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஸோ ஆண்டவருடைய அக்கினி நம்மை சுத்திகரிக்கும் பொழுது கண்டிப்பா நம்மை அவருக்கு பிரயோஜனமான, பிரியமான, உபயோகமான பாத்திரமாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஆமேன். யோசேப்பை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது கூட கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனங்கள் அவனை புடமிட்டது. அந்த
புடமிட்டதுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கையில உயர்வு மட்டுமே இருந்தது இல்லையா? எப்படி அந்த கோல்டு இல்லைன்னா அந்த சில்வர் புடமிடப்பட்டதுக்கு அப்புறம் அதோடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருதோ அது போல நம்மளை ஆண்டவர் உயர்த்துவார். ஆமே. அதற்கு நம்ம இந்த காரியங்கள் எல்லாம் நீக்கப்பட ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமே. பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில என்னென்ன களிம்புகள், என்னென்ன இம்பியூரிட்டிஸ் காணப்படுகிறது என்பதை நம்ம பார்த்தோம். தொடர்ந்து ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில இருந்து நம்மளை சுத்திகரிக்க வேண்டிய காரியங்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்பதாக ஒரு சிறிய இடைவேளை. நம்பிக்கை நம்புறமே இயேசுவில் மாத்திரமே. அசையாய் நம்பிக்கை நம்புறமே இயேசுவில் மாத்திரமே. சீயோனிலே நின்ற அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனிலே நின்ற அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சீயோனிலே நின்ற அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனிலே நின்ற அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. விசுவாசத்தின் கரத்தால் அவர் வாக்கை நான் பற்றிடுவேன். விசுவாசத்தின் கரத்தால் அவர் வாக்கை நான் பற்றிடுவேன். சீயோனிலே நின்ற அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனிலே நின்ற அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. நான் விசுவாசிப்போரின் அறிவேன், என்னை படைத்திட்டேன் அவர் கரத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. முற்றுமுடிய முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. அசையாய் நம்பிக்கை நங்கூரமே இயேசுவில் மாத்திரமே. அசையாய் நம்பிக்கை நங்கூரமே இயேசுவில் மாத்திரமே. அசையாய் நம்பிக்கை, அசையாய் நம்பிக்கை நங்கூரமே இயேசுவில் மாத்திரமே. அசையாய் நம்பிக்கை நங்கூரமே இயேசுவில் மாத்திரமே. சீயோனில் நின்ற அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனில் நின்ற அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சொல்லுவோம், அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. அவர்
வேதமே மனமகிழ்ச்சியில உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மிடத்துல விரும்பாத காரியங்களை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். முதலாவது நம்மிடத்துல இருக்கிற களிம்புகளை பார்த்தோம், இம்பியூர் ஆன காரியங்கள் என்னென்ன அப்படிங்கிறதை பார்த்தோம். அடுத்ததாக நம்ம ஒரு முக்கியமான காரியங்களை பார்க்க போகிறோம். தொடர்ந்து தியானிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போற காரியம், வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேல் 35:5. நீ பழைய பகையை வைத்து இஸ்ரவேல் புத்திரருடைய அக்கிரமம் நிறைவேறுகையில் அவர்களுக்கு உண்டான ஆபத்தின் காலத்திலே பட்டயத்தின் கூர்மையினால் அவர்களுடைய இரத்தத்தை சிந்தினபடியினால். இந்த வசனத்துல பழைய பகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ பழைய பகை அப்படின்னு சொல்லும்பொழுது அது கசப்புக்கு அடையாளமாக இருக்கிறது. ஸோ கசப்பு நம்ம முதல்ல பார்த்தோம், களிம்பு, தேவையில்லாத களிம்பு. இந்த வசனத்தில் நம்ம தியானிக்க போகிற காரியம் கசப்பு. ஆண்டவருக்கு விருப்பமில்லாத ஒரு காரியம் கசப்பு. ஸோ இந்த கசப்பு எப்படிப்பட்டதுன்னா, பழைய பகை, பல வருடங்களுக்கு முன்பாக உள்ள காரியங்களை குறித்து நம்ம இதில் பார்க்கிறோம். இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு நம்ம பார்த்தா 3ஆம் வசனத்தில் சேயீர் மலையே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சேயீர் மலை யாருக்கு சொந்தமானது? ஏசா அங்க வாழ்ந்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆமே, ஈசாக்குடைய 2 பிள்ளைங்க, ஒன்று இஸ்ரவேல் புத்திரர், 2வது ஏசாவின் புத்திரர். இந்த ஏசா தான் சேயீர் மலையில வாழ்ந்தார். ஸோ ஏசாவை பார்த்து சொல்லுகிற காரியம், நீ பழைய பகையை மனதில் வச்சுட்டு இஸ்ரவேல் புத்திரருடைய அக்கிரமம் நிறைவேறுகையில் அவர்களுக்கு உண்டான ஆபத்தின் காலத்தில் நீ பட்டயத்தோடு வந்து இரத்தத்தை சிந்தினாய். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். அமலேக்கியர் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வரும் பொழுது, அவங்களுக்கு அந்த உபத்திரவத்தின் காலம், அக்கிரமத்தின் காலமெல்லாம் முடிஞ்சு அவங்க வெளியே வந்து கொஞ்ச நாளையில் பார்க்கும் பொழுது இவர்கள் வந்து வழிமறித்தார்கள் நம்ம பார்க்கிறோம். அமலேக்கியர் வந்து வழிமறித்து அவர்களோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும், மோசே மலையின் மேலே ஏறி நின்றாரு, கைகளை உயர்த்தினார். ஊரும் ஆரோனும் கைகளை தாங்கி பிடிச்சாங்க. கீழே யோசுவா பட்டயத்தினால அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணினா. அந்த நேரத்தில் இஸ்ரவேலர் கொஞ்சம் இரத்தம் சிந்தப்பட்டார்கள், செத்துட்டாங்க கொஞ்சம் பேர். அப்போ அந்த சம்பவத்தை கர்த்தர் சொல்லுகிறார், நீ பழைய பகையை மனதில் வச்சிருந்த, உனக்குள்ளே அந்த கசப்பு இருந்ததுனால தான் நீ இஸ்ரவேல் புத்திரரை நீ வழிமறித்தா என்று சொல்லுகிறார். ஸோ அந்த அமலேக்கியர், ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், இதில் அமலேக்கியர் தானே வந்தாங்க, இங்கே சேயீர் மலை தேசத்தார, இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படி ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் இல்லையா? வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 36:12 வாசிக்கலாமா? திம்னாள் ஏசாவின் குமாரனாகிய எலிபாசுக்கு மறுமனையாட்டியாயிருந்து எலிபாசுக்கு அமலேக்கை பெற்றாள். இவர்களே ஏசாவின் மனைவியாகிய ஆதாளுடைய புத்திரர். ஸோ அமலேக்கியர் என்று சொல்லும் பொழுது ஏசாவின் புத்திரராக இருக்கிறாங்க. ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் இருந்த பகை, பழைய பகை என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். யாக்கோபு கூளை காய்ச்சி கொண்டு இருக்கும் பொழுது பசியோடு கூட ஏசா வருகிறான். வந்து யாக்கோபிடத்துல கொஞ்சம் கூழ் கொடுன்னு கேட்குறான். உடனே இவன் கேட்குறான், கன்னிங்கா, இவனும் கன்னிங் தான், கேட்குறான், அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு கொடுத்துரு, நான் உனக்கு கூழ் கொடுக்குறேங்கிறான். உடனே நான் தான் சாக போகிறேனே, இந்தா வச்சுக்கோன்னு கொடுத்துட்றான். இது ஃபஸ்ட்டு. 2வது, ஈசாக்கு ஏசா மேலே பிரியமாக இருந்தார், ரெபெக்காள் யாக்கோபின் மேலே பிரியமாக இருந்தாள். அதனால ஈசாக்கு சொல்கிறார், நான் மரணம் அடைவதற்கு முன்பாக ஏசா, நீ போய் வேட்டையாடி எனக்கு பிரியமானபடி சமைச்சிட்டு வா, நான் சாப்பிட்டு உன்னை ஆசீர்வதிக்கிறேங்கிறார். அந்த நேரத்தில் இவன் வேட்டையாட போன உடனே இதை கேட்டுட்டு இருந்த ரெபெக்காள் அப்படியே ஏசாவை போல மாற்றி நல்ல சாப்பாடு சமைத்து யாக்கோபுடைய கையில் கொடுத்து ஏசாவுடைய வஸ்திரங்களை போட்டு அவனை அனுப்பி வைக்கிறான். ஈசாக்கும் அதை சாப்பிட்டுட்டு அவன் வந்து யாக்கோபை ஏசா நினச்சி மனதார ஆசீர்வதிச்சிடுறான். அவன் போனதுக்கப்புறம் ஏசா வர்றான், சாப்பிடுங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லும்பொழுது, இதுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போனானே என்று சொல்லும் பொழுது ஏசா சொல்லுகிறான், இதற்கு முன்னாடி சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கிட்டான், இப்போ திருட்டுத்தனமாக என் தகப்பனுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் அவன் வாங்கிட்டான், நிச்சயமா ஒரு நாள் வரும், நான் அவனை கொல்லாமல் விட மாட்டேன் என்று அந்த நாட்களில் அவன் சொன்னான். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் பிரிஞ்சு போனாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்க. எல்லாமே ஓகே. ஆனால் இந்த ஏசாவுடைய சந்ததிகளுக்குள்ளே இந்த பகை இருந்து கொண்டே இருந்தது. அதுதான் கசப்பு, பழைய கசப்பு, உள்ளத்துக்குள்ளே இருக்கிற அந்த கசப்பு இருந்து கொண்டே இருந்தது. அதனால தான் இரத்தம் சிந்தும்படி இஸ்ரவேலரை வழிமறித்தாங்க. தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது யூத ஜனங்களுக்கு விரோதமாக எழுந்து மொர்தெகாய் காலத்துல
எஸ்தர் காலத்துல அவர்களை கொலை செய்ய வேண்டுமென்று அவர்கள் நினைத்தார்கள். இதெல்லாம் நமக்கு தெரியும், இதெல்லாம் சம்பவம். இப்போ வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14 to 17 வரைக்கும் வாசிப்போமா? யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கலனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள். இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது தேவனுடைய கிருபை இழந்து போகக்கூடாது, யாவரோடும் சமாதானமா இருக்கணும் என்று சொல்லும் பொழுது அதுல கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாக்க கூடாதுன்னு சொல்லும் பொழுது அடுத்த வசனத்துல ஏசாவை அதுல கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஸோ ஏசாவுக்குள்ள அந்த போஜனத்தினால அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டதுனால உள்ள ஒரு கசப்பு இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் கசப்பான வேர் உங்களுக்குள்ள முளைத்து எழும்பக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். உண்மையாகவே கசப்பான வேர் அப்படின்னு சொல்லி, வேர் எப்பொழுதுமே அடியில இருக்கும், பூமிக்கு அடியில இருக்கும், அது வெளியே தெரியாது. அதே போலதான் ஏசாவும் யாக்கோபும் சமாதானம் ஆகும்போது கூட நல்லபடியா சமாதானம் ஆயிட்டாங்க. ஆனாலும் அந்த வேர் உள்ள இருந்திருக்கிறது இல்லையா? அந்த கசப்பான ஒரு காரியம் இருந்திருக்கிறதும் வெளிப்படவில்லை, அன்றைக்கு வெளிப்படவில்லை. ஆனாலும் பல ஆண்டுகளுக்கு அப்புறம், நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த இஸ்ரவேல் புத்திரர், அதாவது யாக்கோபுடைய சந்ததி வந்துட்டு அந்த எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வரும்போது திரும்ப அது முளைத்து எழும்புகிறது இல்லையா? வேர் என்று சொல்லும் பொழுது கீழே வரைக்கும் போகும், அது உறிந்து கொண்டே இருக்கும்னு அடிக்கடி அப்பா சொல்லுவாங்கல்ல, மெசேஜில் கொடுப்பாங்க. ஸோ ஒருவேளை வெளியே கசப்பு இல்லாட்டா கூட நீ சொன்னது போல உள்ளத்துக்குள்ளே இவன் இப்படி செஞ்சானே, இவன் இப்படி செஞ்சிட்டானே சொல்றது மாத்திரம் இல்லை, மனசுல நினைக்கிறது மாத்திரமல்ல, பிள்ளைகளிடத்துல சொல்றது. கண்டிப்பா ஏசா தன்னுடைய சந்ததிக்கு இந்த கசப்பை கடத்தி இருக்கணும். என்ன நடந்துச்சு தெரியுமா, நானும் தம்பியும், என் தம்பி இப்படிலாம் பண்ணா அப்படி சொல்லதான் பிள்ளைகளுக்குள்ள அந்த கசப்பு விதைக்கப்படுகிறது. இன்னைக்கு கூட நிறைய குடும்பங்கள்ல என் தம்பி உடன் பிறந்தவங்க, நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனைகள் வரும், உண்மைதான். ஆனா அந்த பிரச்சனைய சமாதானமாயிரணும், ஒப்பு கொடுத்துடணும், ஒப்புரவாயிரணும், ஒருவரோடொருவர் மன்னிப்பு கேட்டு மறந்து ஒப்புரவாயிரணும். ஆனா சிலர் மன்னிச்சிருவாங்க, மன்னிப்பு கேட்டுருவாங்க, ஒப்புரவாயிருவாங்க. ஆனா அதை மறக்க மாட்டாங்க, உள்ளேயே வச்சிட்டு இருப்பாங்க, உள்ளே வச்சு சந்ததிக்கு கடத்துவாங்க. அதனாலதான் பல தலைமுறைகளுக்கு பிறகும் அந்த கசப்பு பழம் பகையா உள்ளேயே இருக்கும். சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது பிள்ளைங்க சொல்லுவாங்க, நீங்க உங்க அப்பா என்ன, எங்க அப்பாவை இப்படி பண்ணவங்க தானே, இப்படி சொல்லி காட்டுவாங்க. காரணம், சந்ததிகளுக்குள்ள அந்த வேர் போயிருச்சு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனைனாலும் ஒப்புரவானதுக்கு அப்புறம் அதை பத்தி பேசக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஒப்புரவாயிட்டேன், மறந்துட்டேன், மன்னிச்சிட்டேன் அப்படிம்பாங்க. ஆனா திடீர்னு ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அதை பேசுவாங்க. அப்ப நீங்க மன்னித்ததுக்கும் மறந்ததுக்கும் அடையாளம் என்னன்னா, திரும்ப அந்த காரியத்தை பேசக்கூடாது, யாரிடமும் பேசக்கூடாது. சரியா? ஏனென்றால் கர்த்தர் இந்த பழம் பகையை, அதாவது கசப்பை கர்த்தர் விரும்புகிற தேவன் அல்ல. ஸோ இந்த வேர் என்ன செய்யும்னா, நீ சொன்னது மாதிரி மறைஞ்சிருக்கும், யார்கிட்ட கசப்பு இருக்குன்னு வெளியே தெரியாது. அதே மாதிரி உறிந்து கொண்டே இருக்கும், நச்சுத்தன்மை வாய்ந்தது. அப்புறம் அந்த கசப்பு, அந்த வேர் அடுத்தது என்னன்னா, ஒரு பில்டிங் பக்கத்துல ஒரு மரம் இருந்துச்சுன்னா அந்த வேர் போய் காம்பவுண்ட் வாலையோ அல்லது பில்டிங்கோ சில சமயங்கள்ல சுவரையே பிளக்கும். ஸோ கசப்பு உள்ள இருக்க குடும்பத்தை உடைத்து விடும். ஸோ இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்க போறோம். நீங்க விரும்பாத இந்த கசப்பு எங்களுக்குள்ள வேண்டாம் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுக்க போறோம். அதனாலதான் ஆண்டவர் நிறைய இடங்கள்ல கசப்பான வார்த்தைகளை பேசாதீங்க, வேதனைப்படுத்தாதீங்க, புருஷர்களே உங்கள் மனைவிகளை கசந்து கொள்ளாதிருங்க அப்படியெல்லாம் வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, பேசின பேச்சு இன்னும் மறக்க மாட்டேங்குது, அடிச்ச அடி கூட மறந்துடும், ஆனா பேசுற பேச்சு மறக்காது. அப்ப கசப்பான வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் வரக்கூடாது. இன்னும் பார்க்கும் பொழுது யோசேப்புடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது யோசேப்பு சொல்லுவாரு, முதல்ல என்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் செய்த காரியத்தை நான் மறக்கும்படி கர்த்தர் செய்தார் என்று சொல்லி மூத்த மகனுக்கு மனாசே என்று பெயரிடுவான். அடுத்ததாக பிள்ளை பிறக்கும் போது
நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலே பலுகும்படி செய்தார் என்று சொல்லுவோம். ஸோ மறக்கும் பொழுது, சகோதரர்களை மன்னிக்கும் பொழுதுதான் அந்த கசப்பு இருக்கிற வரைக்கும் நம்ம பெருக முடியாது, ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அந்த கசப்பு மாறும் பொழுது, மன்னிக்கும் பொழுது, மறக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பெருகும்படி கர்த்தர் செய்வார். பிரியமானவர்களே, பெனினால் கூட அன்னாளுடைய வாழ்க்கையில ரொம்ப வேதனைப்படுத்தினாள். தேவையில்லாத வார்த்தைகளை பேசினதுனால அன்னாளுக்குள்ளே மனம் கசந்து அழுதா. ஸோ அன்னாளுடைய வாழ்க்கையை கசப்பாக்குற அளவுக்கு பெனினால் கசப்பான வார்த்தைகளை பேசினாள். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட நிறைய கசப்பான வார்த்தைகளை மற்றவர்களுக்காக பேசுறீங்களா? நீங்க இன்னைக்கு ஆண்டவரிடத்துல மனம் திரும்புங்க. கசப்பான வார்த்தை பேச மாட்டேன், கசப்பான வேர் என் உள்ளத்துக்குள்ள வேர் விடுவதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், நான் ஒப்புரவாயிடுற ஆண்டவரே, எனக்கு வேதனைப்படுத்தினவங்களை மன்னிச்சிடுற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுவார், ஒருவேளை உனக்கு உன் சகோதரன் பேர்ல ஒரு குறை இருந்துச்சுன்னா நீ காணிக்கைய பலிபிடத்துல வந்து செலுத்தாம அதை அப்படியே வச்சுட்டு முன்பு போய் ஒப்புரவாகிட்டு பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்துன்னு சொல்லுவார் இல்லையா? அப்போ உள்ளத்துக்குள்ள கசப்பு இருக்கிற வரைக்கும் கர்த்தர் காணிக்கையை அங்கீகரிக்க மாட்டார். உள்ளத்துல கசப்பு இருக்கிற வரைக்கும் நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது என்று மார்க் 11ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். ஸோ இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கசப்பை ஆண்டவரே நீங்க எடுத்து போட்டுருங்க, என்னை விட்டு விலக்குங்க. நான் யார் யார்கிட்டெல்லாம் ஒப்புரவாகணும், நான் யார் யார்கிட்டெல்லாம் மன்னிப்பு கேட்கணும், யார் யாரெல்லாம் வேதனைப்படுத்தினேனோ அவர்களை ஆண்டவரே நான் ஆறுதல் படுத்தணும்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த கசப்பை கர்த்தர் மாற்றுவார், சமாதானத்தை கொடுப்பார். உங்களுக்கும் அவர்களுக்கும் நடுவில் சமாதானத்தை கொடுப்பார். ஆமென். அப்போ சமாதானமா இருக்கும் பொழுதுதான் ஆண்டவருடைய வருகையில நம்ம காணப்பட முடியும். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நாம் சமாதானம் உள்ளவர்களாய் அவரை சந்திக்கணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்க, கசப்பை நீக்கி போட்டுருங்க, சமாதானம் பண்ணுங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஸோ சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்க, ஒப்புரவாகுங்க, மன்னிங்க, கசப்பை எடுத்து போட்டுருங்க, அந்த வேற அப்படியே புடுங்கி போட்டுருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார். அதே வேளையிலே ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, நம்ம கசப்பை மனதில் வைக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே வேளையில நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவங்க, நமக்கு விரோதமாய் பேசுகிற காரியங்களை அவர் அதற்கு தக்க பலனை அவர்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆகவே நீங்க யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் இஸ்ரவேலர்கள் ஆண்டவருடைய பார்வையில எப்படி களிம்பானார்கள் என்பதை நம்ம பார்த்தோம். நம்ம வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட களிம்புகள் இருக்கிறதா என்று நம்ம ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். எந்தெந்த காரியங்கள்னால அவங்க வாழ்க்கை களிம்பானது அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதலாவது விக்கிரக ஆராதனையினால அவங்க களிம்பானார்கள் என்பதை நம்ம பார்த்தோம். 2ஆவதாக இரத்தம் சிந்துதல். 3ஆவதாக தாய் தகப்பனை பெற்றோரை அசட்டை பண்ணுதல், கனவீனப்படுத்துதல் ஆகிய காரியங்கள்னால அவங்களுடைய வாழ்க்கை களிம்பானது என்பதை நம்ம அறிந்து கொண்டோம். இன்னும் நம்ம தொடர்ந்து பார்க்கும் பொழுது விதவைகள், பரதேசிகளை அசட்டை பண்ணும் பொழுது, அவங்களுக்கு இடுக்கண் விளைவிக்கும் பொழுது அது நம்ம வாழ்க்கையில களிம்பாய் மாறுகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள்ல நம்ம பரிசுத்தமாய் ஆசரிக்காம அதை அசட்டை பண்ணும் பொழுது, ஓய்வு நாளை அசட்டை பண்ணும் பொழுது அது நமக்கு களிம்பாய் காணப்படுகிறது. தொடர்ந்து நம்ம தியானிக்கும் பொழுது முறைகேடான வாழ்க்கை முறை நடத்துகிறவர்கள், பரிதானம், லஞ்சம் ஆகிய காரியங்கள் வாங்கி மற்றவர்களுக்கு இடுக்கண் விளைவிக்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில களிம்பாய் காணப்படுகிறது என்பதை நம்ம அறிந்து கொண்டோம். எப்படி ஆண்டவர் இஸ்ரவேலரை குகைக்குள்ள கொண்டு வந்து அவர்களை அந்த அக்கினியினால உருக்கி அவர்களை சுத்தம் செய்தாரோ, இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில அந்த அக்கினி ஆகிய அபிஷேகத்தை நம்ம நாடி அபிஷேகத்தினால ஒவ்வொரு நாளும் நிரம்பும் பொழுது ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாவத்தை குறித்து நம்மளுக்கு கண்டித்து உணர்த்தி நம்மிடத்துல காணப்படுகிற எல்லா களிம்புகளையும் நீக்கி நம்மளை சுத்திகரித்து, நம்மளை பொன்னை போல புடமிட்டு சுத்திகரித்து நம்ம ஒரு விலையேற பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் நம்ம மாற்றுவாரு.
அடுத்ததாக நம்ம பார்த்தோம், நம்ம வாழ்க்கையில கசப்பு காணப்படும் போது அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமா இருக்கிறது. பழம் பகைகள், தலைமுறையாக தொடர்ந்து கொண்டு வருகிற குடும்ப சண்டைகள், பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், இன்னும் அநேக காரியங்கள், சொத்து தகராறுகள், இவை அனைத்தையும் நம்ம வாழ்க்கையிலிருந்து நம்ம உதறி தள்ளி விடும்போது நமக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். அடுத்ததாக நம்ம பார்த்தோம், கசப்பாகிய வேர் நம்ம வாழ்க்கையில காணப்படும் போது நிச்சயமாகவே நம்ம கனிகளை கொடுக்க முடியாது. கனிகளாலே அவர்களை அறிவீர்கள் என்ற வசனத்தை நம்ம எல்லாரும் வாசித்திருக்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நற்கனிகளை கொடுக்கிற ஒரு விசுவாசிகளாக, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம வாழ்க்கையில காணப்படுகிற பழம் பகைகள், தலைமுறையாக தொடர்ந்து கொண்டு வருகிற பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், குடும்ப தகராறுகள், சொத்து தகராறுகள் ஆகியவற்றை எல்லாம் நம்ம உதறி தள்ளிவிட்டு ஆண்டவர் சமூகத்துல நம்ம மக்களோட, நம்ம உறவினர்களோட, அயலகத்தாரோட நம்ம ஒப்புரவாகும் பொழுது ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக, ஆண்டவருக்கு ஏற்ற கனிகளை தருகிற பிள்ளைகளாக நம்ம மாறுகிறோம். இவனைத்தையும் வைத்து நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலே நீங்க எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலிருந்து ஆண்டவரை தொடர்ந்து எங்களோடு கூட பேசி வருகிறீரப்பா. ஆண்டவரை எங்களிலே காணப்படக்கூடாத காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தி, ஆண்டவரை அதிலிருந்து எங்களை பரிசுத்தப்படுத்தி, ஆண்டவரை எங்களை நடத்துகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் அப்பா, நீங்க விரும்பாத அசுத்தமாகிய அந்த களிம்புகள் ஆண்டவரை எங்களிலே காணப்படாதபடிக்கு கர்த்தாவே எங்களை உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீங்கள் கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு காரியமும் எங்களில் காணப்படாதபடிக்கு உம்முடைய சுத்திகரிக்கும் அக்னியினால எங்களை சுத்திகரிப்பீராக ராஜா. ஆண்டவரே எங்களை புடமிட்டு, ஆண்டவரே எங்களை பொன்னாக வெள்ளியாக, ஆண்டவரே எங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் மூலமாய் நீர் வைத்த நோக்கம் நிறைவேறட்டும் கர்த்தாவே. எங்களை பரிசுத்தப்படுத்தும், நீர் ஆட்கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அதே போல அப்பா, நீங்க விரும்பாத அந்த கசப்புகள், வைராக்கியங்கள், பழம் பகைகள், இவை ஒன்றும் வேண்டாம் ஆண்டவரே. இவை எல்லாவற்றையும் நாங்கள் அந்த வேரை பிடுங்கி போடுகிறோம் அப்பா. கர்த்தருடைய கிருபை எங்களை அளவில்லாமல் ஆண்டு கொள்ளட்டும். தேவையில்லாத காரியங்கள், எங்களுடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிற காரியங்கள், இவை எல்லாவற்றின் விடுதலை கொடுத்து மற்றவர்களோடு நாங்கள் ஒப்புரவாகி சகோதர சிநேகத்தை காத்துக்கொள்ள கிருபை தாங்கப்பா. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற அத்தனை பேருக்கும் கிருபை தாங்கப்பா. இது நிமித்தமாய் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் உம்மால் பயன்படுத்தப்படுவார்களாக, உயர்த்தப்படுவார்களாக, பெருகுவார்களாக என்று ஆசீர்வதிக்கிறேன். எல்லா போராட்டங்கள், பிரச்சனைகள், சத்ருவினால் வருகிற போராட்டங்கள் எல்லாம் மறைந்து போவதாக. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த எபிசோடு உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில காணப்படுகிற களிம்புகள், தேவையில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் களைந்து போட்டு கசப்புகளை மறந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நம்ம மாறும் பொழுது, ஆண்டவருடைய வருகை வரும்போது அதுல நம்ம மாசற்றவர்களாய், கரைத்திரை அற்றவர்களாய் காணும்படி, நம்ம நிற்கும்படி ஆண்டவர் நம்மளுக்கு கிருபை செய்வார். ஆமென். தொடர்ந்து நாம் இந்த காரியங்களுக்காக நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய காரியங்கள் வேதத்தில் இருக்கிறது. நீங்களும் தியானம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்க விரும்பாத அசுத்தங்கள் எல்லாவற்றையும் என்னை விட்டு எடுத்து போடுங்க என்று தியானம் பண்ண கர்த்தர் உங்களுக்கு நிறைய காரியங்களை வெளிப்படுத்தி கொடுப்பார். ஆமென். மீண்டும் அடுத்த வாரம் வேதமே மனமகிழ்ச்சியில நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். God bless you. பிரியமானவர்களே, நாளை இரவு ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:30 மணிக்கு இரவு ஜெபம் இருக்கிறது. நீங்கள் அதில் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 1 மணி வரைக்கும் தான் இந்த இரவு ஜெபம். ஸோ டக்குன்னு முடிஞ்சிரும். குடும்பமாக கலந்து கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்திற்குள் அமைந்திருக்கிற மூணாருக்கு நாங்கள் வருகிறோம் என்பதை மிகுந்த அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற மே மாதம் 1 நாள் 1ஆம் தேதி அரசு விடுமுறை நாளன்று காலை 8 மணி முதல் இரவு 8 மணி முடிய 12 மணி நேர தொடர் ஜெபம், துதி, ஆராதனை, தேவ ஆலோசனை, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, சபைகளுக்காக, குடும்பங்களுக்காக, வாலிபர்களுக்காக, இப்படி அநேக காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். குறிப்பாக தேவனுடைய பிள்ளைகளே, மூணாரை சுற்றி இருக்கிற போடிமெட்டு, பூப்பாறை, ஆனைச்சல், அடிமாலி, மறையூர்,
மற்றும் சுற்றிலும் இருக்கிற சுமார் 36 எஸ்டேட்டுகளை உள்ளடக்கின 106 டிவிஷன்கள் உள்ள மக்கள் இதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். சபையாக, ஊழியர்களாக, விசுவாச குடும்பங்களாக, சபை பாகுபாடின்றி தேசத்தினுடைய நலன் கருதி இக்கட்டான சூழ்நிலையில ஜெபம் ஒன்றே நமக்கு கர்த்தர் கொடுத்த ஆயுதம், வேற அல்ல என்ற ஒரு நோக்கத்தோடு ஒருமனப்பட்டு கூடி வருவோம். கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படும், உங்கள் வீடு கட்டப்படும். மறக்காமல் மே 1ஆம் தேதி காலை 8 மணி முதல் இரவு 8 மணி முடிய அந்த கர்த்தருடைய பிள்ளைகளை HATC மைதான ஹால், அதாவது KSRTC பஸ் டிப்போவுக்கு எதிரில் அமைந்துள்ள மைதானத்தில் இருக்கிற அந்த ஹாலில் வைத்து இது நடைபெறும். அதாவது பழைய மூணாறில் இது இருக்கிறது என்பதை தெளிவாக நான் கூறிக்கொள்கிறேன். ஜெபிப்போம், இணைந்து செயல்படுவோம், சந்திப்போம். கர்த்தருடைய நாமத்தினால அன்போடு கூட அழைக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.